புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. நம்ம எப்பவுமே அடிக்கடிக்கு ஒரு நியதியை குறித்து சொல்லுவோம் இல்லைங்களா? காலம் வடுக்களை ஆற்றும், ஆனால் கயவர்கள் செய்த பாவங்களும் வினைகளும் உறுத்து வந்து ஊட்டும் கர்மாவின் மூலம் வந்திருக்கு. கர்மாவின் மூலம் திருப்பி அடிப்பதற்கு செய்த பாவங்களுக்காகவும் செய்த தீவினைகளுக்காகவும் திருப்பி அடிக்க வந்திருக்கு. ஆனா பாருங்க, எந்த ரூபத்திலயோ வரும்னு எதிர்பார்த்து இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரூபத்துல கர்மா வரும்ட்டு உடன் இருந்த அவரே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. எழுந்திருக்கவே முடியாத திருப்பி அடித்த கர்மாவை குறித்தும் அந்த கர்மாவின் மூலம் அடி வாங்கிய சுத்தமான தூய்மையான கயவரை குறித்தும் தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக இன்னும் என்னப்பா டிஸ்க்ளைமருங்க. இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற விஷயங்கள், செய்திகள், சம்பவங்கள் அனைத்தும் ஊருக்குள்ள நடந்துருக்குது. இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எடுத்து போடுறோன்றத டிஸ்க்ளைமருக்காக சொல்லிட்டே இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் விஜய் மற்றும் டிவிகே கட்சியோட தலைவர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளும் தலைவர் என்கின்ற இடத்தில் இருக்கும் அந்த டிவிகே கட்சியோட தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா தொடுத்த விவாகரத்து வழக்கு. விஜய் சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட விவரங்கள் அடங்கிய காணொலியை விரிவாக 2 தினங்களுக்கு முன்பாக பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள், இதற்கு முன்பாக அந்த காணொலியை யார் யார் பார்க்கவில்லையோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறோம். பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பா பாருங்க. அடுத்து, இது விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நடக்கிற பிரச்சனைங்க. கட்டிய கணவன் மனைவிக்குள்ள 1008 விவகாரம் இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும். அதனால நீங்க தலையிடுறீங்க. அந்த மாதிரி யாராவது அவரது தனிப்பட்ட விஷயம்னு சண்டைக்கு வந்தாங்கன்னா இந்த வீடியோ எடுத்து போடுங்க. தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. எப்படிங்க மர்க்கா சொல்லுங்க. தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. இதற்கு பெயர் தான் சொல்லுவாங்க தலைகணத்தின் உச்சம் என்று. விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய் என்கின்ற வார்த்தையை இதற்கு முன்பாக எம்ஜிஆர் அவர்களோ, சிவாஜி கணேசன் அவர்களோ, ரஜினிகாந்த் அவர்கள் கூட இவ்வளவு தலைகணத்தோடு சொன்னதே கிடையாது. தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. ஆனால் விஜய் தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை முதல் முறையாக யூஸ் பண்ணியிருக்கார். அதற்கு காரணம் அவ்வளவு ஆணவம், திமிரு, கர்வம், அகம்பாவம், தான் என்ற மமதை. இந்த தான் என்கின்ற மமதையோடு எண்ணம் கொண்ட விஜய் இந்த தமிழ்நாடு தான் நான் தான் சொல்வதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் வீட்லயும் விஜய் வாழ்ந்துருக்காராம். ஒவ்வொருத்தர் வீட்லயும் விஜய் வாழ்ந்துருக்காராம். என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள், என் குடும்பம். அப்போ ஒவ்வொருத்தர் வீட்டிலும் விஜய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் போதும் சரி, விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய் என்று சொன்னால் விஜய்க்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அது தமிழ்நாட்டோட பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் வீட்லயும் ஒவ்வொருத்தர் வீட்லயும் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லும் போது அப்போ ஒவ்வொருத்தரோட பிரச்சனை இது. இன்றைக்கு வேமா சூசோ இல்லாம சில இன்ஃபர்மேட்டிவ் யூடியூபர்னு தனக்கு தானே இன்ஃபர்மேட்டிவ் யூடியூபர்னு சொல்லிக் கொள்ளும் சில யூடியூபர்ஸ் எல்லாம் அடுத்தவங்க விவாகரத்து வழக்குன்னு வரும்போது, அடுத்த நடிகர்களின் விவாகரத்து வழக்குன்னு வந்தா வாரக்கணக்கில், மாசக்கணக்கில், வருஷங்களில் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இதே பாருங்க, தனக்கு பிடித்த விஜயோட விவாகரத்து வழக்குன்னு சொன்ன உடனே அது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரம். இதில் அடுத்தவர்கள் புகழன்னு நீதினு கேட்கிற, வேவா சூசோ இல்லாம மறுபடியும் சொல்றேன், கேட்கிற சில இன்ஃபர்மேட்டிவ் யூடியூபர்ஸ் எல்லாம் ஏன் இதற்கு முன்பாக அடுத்த நடிகர்களின் வாழ்க்கை வரலாற்றெல்லாம் போற்றி பார்த்துருந்தீங்க? அடுத்தவங்களுக்கு வரும்போது அது தக்காளி சட்னி, உங்களுக்குன்னு வந்தா அது ரத்தமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆல் ரத்தம்ஸ், ஆல் தக்காளி சட்னிஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டிலும் விஜய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் போது எல்லாரும் பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் விஜயோட பர்சனல் பிரச்சனை குறித்து பேசலாம். அதற்காக விஜய் அநாகரிகமாக பேசி கொண்டிருக்கிறார் என்பதற்காக அவரை மாதிரி கீழே அந்த அளவுக்கு விஜய் அளவுக்கு இறங்கி யாரும் அவரோட பர்சனல் விஷயத்தெல்லாம் தோண்ட போறது இல்லைங்க. பொதுவெளிக்கு வந்த பிறகு பாருங்க, அது பொதுவான விஷயம். விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் அவரது விவாகரத்து மனுவில் குறிப்பிட்ட அந்த நடிகை நாகரிகத்தை கருத்தில் கொண்டு அந்த நடிகையின் பெயரை நான் வெளியில் சொல்லவில்லை. ஆனால் இந்த வழக்கில் எனக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தீங்க, விஜய் ஏதாவது அழுத்தம் கொடுத்தாரு, அந்த நடிகையின் பெயரை வெளியில் சொல்வதோடு மட்டுமல்லாமல் இந்த விவாகரத்து வழக்கில் அந்த நடிகையையும் 2வது எதிர் மனுதாரராக சேர்ப்பேன். நாங்க சொல்லலங்க, மனுவில் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் சொல்லி இருப்பது அந்த நடிகையின் பெயரை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த நடிகையின் பெயரை 2வது எதிர் மனுதாரராக இந்த வழக்கில் சேர்ப்பேன். சங்கீதா அவர்கள் குறிப்பிட்ட அந்த நடிகையுடன் இதற்கு முன்பாக தனி விமானத்தில் விஜய் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார். அது குறித்து ஏற்கனவே ஒரு விரிவான காணொலியோடு பதிவு பண்ணிருந்தோம். எதுக்காக அந்த நடிகையுடன் தனி விமானத்தில் விஜய் பயணம்னா கிடையவே கிடையாது. அது அவரோட பர்சனல் பிரச்சனை.
அவரது பர்சனல் விஷயத்தில் தலையிடுவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாதுன்னு அந்த காணொலியில் சொல்லியிருந்தோம். எதுக்காக அந்த காணொலி பதிவு செய்தோம் என்று சொன்னால், அவர் நடிகையோடு தனி விமானத்தில் சென்றதற்காக அல்ல. விஜயோட கொள்கை எதிரின்னு சொன்ன அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான பிரமுகர் ஏற்பாடு செய்து கொடுத்த தனி விமானத்தின் மூலமாக போனார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக. இப்ப கூட விஜயோட பர்சனல் விஷயத்தில் நம்ம தலையிடுறோமா? கிடையாது. இது பொதுவான விஷயம். தமிழ்நாடுனா விஜய், விஜய்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்டுல விஜய் வாழ்ந்துருக்காருன்னு சொல்லும் போது இது ஒவ்வொருத்தரோட பிரச்சனை. விஜய்க்கு ஒண்ணுன்னா அது 8 கோடி மக்களுக்குமே வந்தா மாதிரி. அதனால விஜயை குறித்து 8 கோடி மக்களும் தாராளமா பொதுவெளியில் பேசலாம். மறுபடியும் சொல்றோம், அதுக்காக விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில போட்டு நம்ம புழக்க போறது இல்லைங்க. அது நம்மளோட வேலையும் கிடையாது. இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அரசியல். 1999ஆம் ஆண்டு விஜய்க்கு திருமணமான ஆண்டு. விஜயோட மனைவியான சங்கீதா என்பவர் விஜயோட ரசிகை. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அவரது குடும்பம் லண்டன்ல செட்டில் ஆச்சு. லண்டன்ல தொழிலதிபர் மகளாக இருந்த விஜயோட ரசிகையான சங்கீதாவை 1999ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 22-23 ஆண்டு காலம், 2021 மட்டும் சொல்லியிருக்கோம், அந்த மனுவில் குறிப்பிட்ட அந்த ஆண்டு வரைக்கும் நல்லாதான் போயிருக்குதுன்னு நல்லாதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நடிகைக்கும் விஜய்க்கும், தனது கணவரான விஜய்க்கும் தொடர்பு இருப்பது தெரிந்த பிறகுதான் எனது வாழ்க்கையில் புயல் வீச தொடங்கியதாக அவரது விவாகரத்து மனுவில் குறிப்பிட்டுள்ளார். 1999 2021 வாழ்ந்து கொண்டிருந்த அந்த 22-23 ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு கூட பாருங்க மரியாதை கொடுக்காம விவாகரத்து வழக்கு தொடுத்த கையோடு காசு செலவு பண்ணி ஆளை செட்டப் பண்ணி திமுக தான் எனது மனைவி சங்கீதாவை இயக்குவதாக சொல்லுங்கன்ட்டு வேமா சூசோ இல்லாம எவ்வளவு அக்கிரம அநியாயத்துக்காக கேவலமாலாம் பிரச்சாரம் பண்ண சொல்றாங்க. பொதுவான ஒரு டூல் கிட் ரெடி பண்ணி அந்த டூல் கிட்ட ஓவராலா ஒரு 25 ரூபாய், ஒவ்வொரு மெசேஜுக்கும் 25 ரூபாய் கொடுத்து ஒவ்வொருத்தரோட ஐடி மூலமாக பரப்புங்க. கரூர்ல பிரச்சனை பண்ணி விஜய முடக்க பார்த்தாங்க, அது முடியல. திமுக பிஸ்கெட் ஜேபி கட்சி கூட்டு வைத்துக் கொண்டு, எப்படிங்க 2 கட்சியும் கூட்டு வைத்துக் கொண்டு சிபிஐயை வைத்து முடக்க பார்த்தாங்க விஜய, அதுவும் நடக்கல. அடுத்து ஜனநாயகன் படத்தை முடக்குவோம், அப்பதான் விஜய் வழிக்கு வருவார்னு நினைச்சாங்க. ஆனா பாருங்க, இந்த இடத்துல சற்று மன்னிக்க வேண்டும், பருப்பு வேகல. நாங்க சொல்லங்க, அவங்க சொல்றத சொல்றோம். அப்புறம் எஸ்ஓபியை கொண்டு வந்து எஸ்ஓபியை போட்டு மக்கள் சந்திப்பு முடக்குனாங்க, அதுவும் எடுபடல. இப்ப கடைசி ஆயுதம் மக்கள். இந்த விவாகரத்து வழக்கை குறிப்பிட்டு சொல்றாங்க, கடைசி ஆயுதம் மக்கள். ஆனா மக்கள் சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. நமது இலக்கு தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இந்த மாதிரி பொதுவான ஒரு விஷயத்தை டைப் பண்ணி டூல் கிட்டா உருவாக்கி ஒவ்வொருத்தருக்கும் 25 ரூபாய் கொடுத்து அதை தமிழ்நாடு முழுக்க எல்லா சோசியல் மீடியா மூலமா ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசின ஆடியோ வெளியே லீக் ஆச்சு. விஜயோட மனைவியை இயக்குவதும் திமுக தான்ட்டு வேமா சூசோ இல்லாம பரப்புங்கன்னு ஓப்பனாகவே பாருங்க விஜய் காசு கொடுத்து சொன்ன ஆடியோ லீக் ஆகி இது சம்பந்தமாக 2 தினங்களுக்கு முன்பாக முழு ஆடியோ பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்களின் பார்வைக்காகவும் கவனத்திற்காகவும் அந்த ஆடியோவில் இருந்து சிறு துளிகள். ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். ஹலோ ப்ரோ சொல்லுங்க ஸ்ரீராம், தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அதான் அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹேவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குன்னா, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பாத்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆபீஸ்ல வச்சு விசாரணை அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்ப வந்து இந்த எஸ்ஓபி எல்லாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. they are seeing all these things, they are counting your days அப்படின்னு போட்டு டிஎம்கே அகேன்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். வி சப்போர்ட் விஜயன். நானு ஸோ நம்ம என்னன்னா லைக் கரூரி ஷோ அப்ப என்ன விஆர் ஒர்க் ஆன் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. மேம் சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. சோ டிஎம்கே தான் லீக் பண்ணிருக்கு. இவ்வளவு சீப்பான பாலிடிக்ஸ், இதை வந்து உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் பட்டு இன்னும் நீங்க வந்து அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க லைக் வந்து சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. சோ லுக் ஆன் திஸ், நான் உங்களுக்கு அந்த டிராஃப்ட் அனுப்புறேன். இது எப்படிங்க விஜயோட தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையாகும்? 4 செவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் விஜயோட சொந்த தனிப்பட்ட வாழ்க்கை. ஆளும் கட்சி மீது ஓப்பனா பகிரங்கமா பழி போட்டு
இதுல இருந்து தப்பிக்க பார்க்கிறது விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. நியாயமா பார்க்க போனா இந்த ஆடியோ வெளிவந்த கையோடு இந்த ஆடியோவில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். எனது கணவர் விஜய்க்கும் ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருக்குன்னு அவங்க மனைவி சங்கீதா சொல்றாங்க. 2021 ஆண்டே இந்த தொடர்பை நான் கண்டுபிடித்து உறுதி செய்தேன். இது குறித்து எனது கணவர் விஜய் கிட்ட கேட்கும் போது அந்த தொடர்பை நான் முறித்துக் கொள்கிறேன்னு சொன்னாரு. ஆனால் மனசாட்சி இல்லாம ஈவு இறக்கம் இல்லாம எனக்கு தெரிந்த பிறகும் கூட தொடர்பை முறித்துக் கொள்வேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த நடிகையோடு தொடர்பை துண்டிக்காமல் தொடர்ந்து கொண்டே இருந்தார். இது குறித்து நான் மீண்டும் அவரிடம் கேட்டபோது ஒரு சாடிஸ்டை போல நடந்து கொண்டார். மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல என்னை துன்புறுத்தினார். ஒவ்வொரு நாளும் வார்த்தையால் என்னை கொடுமைப்படுத்தினார், காயப்படுத்தினார், அவமானப்படுத்தினார். எனது பொதுவெளி வாழ்க்கையை முடக்கினார். நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட என்னை முடக்கி ஒரு மூலையில் உட்கார வைத்தார். எனது பிள்ளைகளின் நலன் மற்றும் அவர்களது படிப்பு மனதளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் பொறுமை காத்தேன். இனியும் நான் பொறுமை காக்க முடியாது. இவருடன் வாழ விருப்பம் இல்லை என்று பாருங்க. விஜய் கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும்னு அவரது மனைவி தொடரப்பட்ட இந்த விவாகரத்து வழக்குக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்ட்டு எடுத்து போடுங்க. விஜய், அவரது மனைவி மற்றும் விஜய் தொடர்பில் இருக்கிற அந்த நடிகை, இந்த 3 பேருக்கும் இருக்கிற பிரச்சனை 4 செவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது பொது பிரச்சனை கிடையாது, அது தனிப்பட்ட பிரச்சனை. சரி, விவகாரம் ரொம்ப முத்தி போய் ஆட்சின்னு வெளியே வந்துட்டாங்க, பொதுவெளிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா கூட அந்த பொதுவெளியில் வந்த இவர்களது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு மேலாக 99லிருந்து 2021 வரைக்கும் அப்படின்னு சொல்றோம், 26ஆம் ஆண்டு வரைக்கும் கணக்கு சேர்க்கலங்க. அந்த நடிகையோடு தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடித்த அந்த ஆண்டில் இருந்து நாங்கள் நிம்மதியா வாழன்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஸோ 2021, 1999, 22 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த கட்டிய மனைவியையே பாருங்க, திமுக இயக்குதுன்னு பொதுவெளியில சொல்ல வைங்க காசு கொடுத்துன்னு சொல்றாருன்னு சொன்னா விஜயோட மனநலம் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது எப்படிங்க விஜயோட சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? எப்ப ஆளுங்கட்சியை உள்ள இழுத்து, இதுக்கும் காரணம் ஆளுங்கட்சி தான், காசு கொடுத்து செட்டப் பண்ணி சோசியல் மீடியாவில் பரப்ப சொல்றாரோ, இது விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது, தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஸோ ஆளுங்கட்சியை இழுத்து இதையும் அரசியல் ரீதியாக அரசியலாக்க பார்த்த இந்த விஷயத்துக்குள்ள இருக்கிற அரசியலை குறித்து யார் வேண்டுமானாலும் பேசலாம். பேசுங்க. யார் வேண்டாம்னு சொன்னா என்ன? இப்போ பேச வேண்டாம்னு சொன்னோமா? பேசுங்க ஐயா, எவ்வளவு பேர் வேணா பேசுங்க. எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. எங்கள் தளபதி யார் தெரியுமா? அவருக்கு நாங்கள் அக்காவாக இருக்கிறோம், தங்கச்சியாக இருக்கிறோம், அம்மாவாக இருக்கிறோம். இந்த மாதிரி வந்துட்டு போகிறோமே, எந்த மாதிரிங்க? அதோ அந்த மாதிரி இன்னும் ஒரு தடவை அந்த அம்மா சொன்ன அற்புதமான விஷயத்தை ப்ளே பண்ணுங்க. பார்க்கும் நண்பர்களுக்கு சற்று கோபம் வந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு தடவை மறுபடியும் போடுங்க அந்த அம்மா பேசுங்க. பாத்துக்காங்க, வெளியில் சொல்வதற்கு அச்சப்படுகின்ற இப்பேற்பட்ட வார்த்தை அசால்ட்டா தைரியமா சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான பெண்களின் படைகள் எங்க தளபதிக்கு பக்க பலமாக இருக்கும் பொழுது யார் என்ன பேசினா, யார் எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் எங்க தளபதிக்கு என்னையா வந்தது? இந்த மாதிரி சொல்ல வைக்கணும்ட்டு சொல்வதற்கே தயக்கப்படுகின்ற வார்த்தையை பகிரங்கமா பப்ளிக்கா பேசுறாங்கன்னு சொல்லும் போது அப்ப தளபதி மீது எவ்வளவு பற்று பாசம் வைத்திருப்பார்கள்னு சொல்ல வைப்பதற்காகத்தான் காசு கொடுத்து செட்டப் பண்ற கூட்டம். நேர்மையாக நியாயமாக இருக்கிற எந்த ஒரு பெண்ணாவது கேமராவுக்கு முன்னாடி அக்காவா இருக்கிறோம், தங்கச்சியா இருக்கிறோம்னு சொல்றது ஓகே. ஆனா பாருங்க, ஒய்ஃபா இருந்துட்டு போனோன்ட்டு சொல்லி நம்ம பார்த்திருப்போமா, கேள்விப்பட்டிருப்போமா? ஆனா வேமா சூசோ இல்லாம பப்ளிக்ல பகிரங்கமா கேமராவுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னு சொன்னா அப்போ நேர்மையாக கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது காசு கொடுத்து சொல்ல வைக்கிற ஸ்டேட்மெண்ட். ஆடியோ லீக் ஆச்சு இல்லைங்களா? நிலைமை கைமீறி போயிடுச்சு. ரொம்ப அதிகப்படியாக இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. வேற வழியே இல்லை. எப்படியாவது பாருங்க, இதை ஆஃப் பண்றதுக்காக இந்த பழியை தூக்கி திமுக மேல போட்டு ஒரு டூல் கிட்ட ரெடி பண்ணி சமூக வலைதளங்களில் பரப்ப விடுங்கன்ட்டு சொன்னாங்க இல்லைங்களா? அப்படி பரப்ப விடுகின்ற மெசேஜ் இந்த பக்கம். அடுத்து இன்னொரு குரூப்பு கிட்ட காசை கொடுத்து இந்த மாதிரிலாம் சொல்லுங்க, அப்பதான் எல்லாரும் நம்புவாங்க. ஓஹோ, நம்ம தளபதிக்கு இந்த மாதிரிலாம் இருக்காங்க போ, அப்ப நம்மளும் பாருங்க நம்ம தளபதி விட்டு கொடுக்க கூடாதுன்ட்டு அப்பதான் வருவாங்க இல்லைங்களா? அதுக்காக காசு கொடுத்து செட்டப் பண்ற கூட்டங்க இது. சரி, காசு கொடுத்து செட்டப் பண்ற இந்த கூட்டம்லாம் எங்க இருந்து கூட்டிட்டு வராங்க? வேற ஸ்டேட்ல இருந்தா. விஜய் சொன்னாரு 8 கோடி மக்கள்
அந்த 8 கோடி மக்கள்ல ஒருத்தர் தானே பாருங்க இந்த மாதிரி காசு கொடுத்து பேச வைக்கிற கூட்டமோ. அது எப்படி? என்னை குறித்து பேசினால் அது மக்களையே பேசியதே போல, என்னை குறித்து தப்பு தப்பா பேசினா அது மக்களையே தப்பா பேசுவதை போல, என்னை பற்றி அவதூறு பரப்பினால் அது மக்கள் மீதே அவதூறு பரப்புவதை போலன்ட்டு எவ்வளவு ஆணவத்தோட சொன்னாது. என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு, எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு, என்ன அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு, எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. அப்படி சொன்னவர் தான் பாருங்க இப்ப அவதூறு பரப்புறாரு. யார் மீது அவதூறு பரப்புறாரு? யாரை வைத்து அவதூறு பரப்புறாரு? தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்கின்ற அந்த 8 கோடி மக்களுக்குள்ள வாழ்ற யாரோ ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன கூட்டத்துக்கு தான் பாருங்க காசை கொடுத்து அவதூறு பரப்புறாரு. அப்ப அந்த கூட்டம்லாம் எங்க வாழ்ந்துருங்கிறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள தான் வாழ்ந்துருங்கிறாங்க. அதே மாதிரி திமுக தான் இதை பண்றாங்க, திமுக கட்சியை சேர்ந்தவங்க தான் என் மீது அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்ற அந்த திமுக கட்சியை சேர்ந்தவங்க எங்க இருக்கிறாங்க? அமெரிக்கால இருக்காங்களா? எந்த நாட்டில் இருக்கிறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கிறாங்க. நீங்க சொன்ன அந்த 8 கோடி பேர்னு சொன்ன அந்த 8 கோடி மக்களுக்குள்ள தானே வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துருக்கிற அந்த மக்கள் மீது தான் பாருங்க நீங்க அவதூறு பரப்பினுக்கிறீங்க. இப்ப தெரியுதுங்களா? மக்களும் விஜயை ஃபாலோ பண்ற கூட்டமும் ரெண்டும் ஒன்றல்ல, வெவ்வேறு. மக்கள் வேற, விஜயை ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டம் வேற. 8 கோடி மக்களும் விஜய்க்காக பரிந்து கொண்டு வரவில்லை. 8 கோடி மக்களுமே இந்த மாதிரி கேவலமான கருத்தை சொல்லல. உங்களை ஃபாலோ பண்ற ஜாம்பிஸ் கூட்டமோ அந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்குள்ள காசு வாங்கின்னு பேசுற கூட்டம் தான் பாருங்க இந்த மாதிரி கேவலமான கருத்தெல்லாம் பரப்பினுங்கிறாங்க. கட்டிய மனைவி மூலமாக ஏற்படுகின்ற இந்த இமேஜ் டேமேஜை எப்படியாவது பாருங்க பூஸ்டப் பண்றதுக்காக அந்த பழியையும் தூக்கி திமுக மேல போட்டு, கட்டிய மனைவியையே திமுக தான் இயக்குதுன்னு பொது வழியில சொல்ற இவரு தமிழ்நாட்டோட வருங்கால சிஎம் ஆகிற அளவுக்கு மிஸ்டர் விஜய் உங்களுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு? முதல்ல உங்ககிட்ட என்ன மக்களை நேசிக்கிற குவாலிட்டி இருக்கு? கட்டிய மனைவிக்கே மரியாதை கொடுக்காத சாடிஸ்ட் தனமாக வாழ்ந்துனுங்கிறீங்கன்னு நாங்க சொல்லுங்க. கட்டின மனைவி சொல்றாங்க. கட்டிய மனைவிக்கே ஒரு பெண் என்றும் பாராமல் கட்டிய மனைவிக்கு பாதுகாப்பும் மரியாதையும் கொடுக்காத இவரு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு எப்படிங்க பாதுகாப்பு கொடுப்பாரு? தான் பெற்ற பிள்ளைகளையே நேசிக்க முடியாத ஒரு சைக்கோ மனநலம் கொண்ட விஜயால எப்படிங்க ஊருக்குள்ள இருக்கிற அடுத்த வீட்டு பிள்ளைகளை நேசிக்க முடியும்? பெற்ற தாய் தந்தையே பாருங்க வயசான காலத்துல பார்த்துக்க துப்பு இல்லாம ஒதுக்கி வைத்து விட்டு எங்கோ ஒரு மூலையில் தூர தூக்கி போட்டு வைத்திருக்கிற இவர் எப்படிங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அடுத்த வீட்டு தாய்மார்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்க முடியும்? விஜய் செய்கின்ற தவறுகள் அனைத்தையும் திமுக மேல போட்டே பாருங்க விஜயோட பொழப்ப ஓட்டியே அவருக்கு பழக்கமாயிடுச்சு. நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது யாரு, நமக்கு எதிராக பழி போடுறது யாரு, யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு டூல் கிட்ட ரெடி பண்ணி பொதுவான மெசேஜை டைப் பண்ணி ஒரு ஐடிக்கு 25 ரூபாய் கொடுத்து 25 ரூபாய் காசை கொடுத்து எப்படியாவது டேமேஜ் ஆன என்னோட இமேஜை தூக்கி நிறுத்துங்கப்பான்ட்டு கரூர் விஷயம் முதல் விவாகரத்து வழக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு பரப்புங்கன்றாரு. விஜயை பார்ப்பதற்காக கூடிய இந்த கூட்டத்தில் விலை மதிப்பில்லாத 41 உயிர்கள் பறிபோன அந்த விஷயத்திலே பாருங்க ஒரு சின்ன பொறுப்பு கூட எடுத்துக்கொள்ளாமல் ஓடி ஒளிந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகி தமிழ்நாட்டை வாழ வைக்க போறாரா? அப்படி தமிழ்நாட்டை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான குவாலிட்டி மறுபடியும் கேட்கிறோம் விஜய் கிட்ட என்ன இருக்குங்க? பாருங்க, ஒரு டூல் கிட்ட ரெடி பண்றாங்களே, அந்த டூல் கிட்ல டைப் பண்ற மெசேஜ்ல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குங்களா? கரூர் விஷயத்துல என்ன முடக்க பார்த்தாங்க. யார் முடக்க பார்த்ததுங்க? இவர் தான் பாருங்க பயந்து போயிட்டு ஓடி ஒழிஞ்சு 72 நாட்களுக்கு மேலாக பனையூர்ல முடங்கி இருந்தாரு. திமுகவும் பிஸ்கெட் ஜேபி கட்சியும் கூட்டு வைத்துக் கொண்டு சிபிஐ வச்சு மிரட்டுறாங்களா? சிபிஐ வேணும்னு சொல்லி இவர் தான் பாருங்க டெல்லியில போய் நின்னாரு. ஜனநாயகன் படத்தை முடக்கி பார்த்தாங்க, அதுவும் எடுபடலைன்றாங்க. ஜனநாயகன் படத்தை முடக்கிறது யாருங்க? சென்சார் போர்டு முடக்குவதற்கு காரணமாக இருந்தது யாருங்க? விஜய். தன்னோட படத்துக்கு சுய விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியில் சென்ற அவரது குறுக்கு புத்தி தான் பாருங்க அந்த படம் முடங்குவதற்கு மூல காரணமாக இருந்தது. தெலுங்குல கிண்டி வச்ச கேசரிய காப்பி அடிச்ச விஷயம் ட்ரெய்லர் மூலமாக வெடித்து நாசமா போனதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம பாருங்க விளம்பரம் தேடுவதற்காக இவங்க தேடிய வழிதான் இவங்களுக்கு ஆப்பு வச்சுது. அந்த ஆப்புக்கு பின்னாடி இருப்பது திமுகவா? இல்லையே, விஜய் மற்றும் பிஸ்கெட் ஜேபி கட்சி. அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியை எதிர்த்து மத்திய அரசை குறித்து ஒரே ஒரு வார்த்தை, ஜனநாயகன் திரைப்படத்தை ஏன் முடக்குறீங்கன்னு கேட்கறது கூட பாருங்க விஜய்க்கு தைரியம் இல்ல, துப்பு இல்ல, திராணி இல்ல. தன்னோட சொந்த படத்துக்கே குரல் கொடுக்க முடியாத விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி குரல் கொடுப்பாருங்க? சரி, கொடுக்குற குரல் ஒரு வாரம் ஆகட்டும். அந்த ஜனநாயகன் படம் முடங்கியதற்கு காரணமும் திமுகன்னு சொல்லி அந்த டூல் கிட்ல போடுறாங்க. அடுத்து எஸ்ஓபியை வைத்து மக்கள் சந்திப்பை முடக்க பார்த்தாங்க. இதுங்க அந்த டூல் கிட்ல எழுதுறாங்க. எஸ்ஓபியை போட்டு மக்கள் சந்திப்பு முடக்க பார்த்தாங்க. யார் மக்கள் சந்திப்பு முடக்க பார்த்ததுங்க? விஜய் தான். எப்ப பார்த்தாலும் பனையூரில் பதுங்கி கொண்டு நான் வந்தா நான் கூட்டம் கூடினோம். ஏன் கூட்டம் கூடுங்க? என் கிரேஸ் அப்படி, மாசு அப்படி, எனக்குன்னு ஒரு உச்சம் இருக்கு,
கேரியர் உச்சம் இருக்காது, நாடே பார்த்துனுக்குது. இப்படி நாடே பார்த்துனுக்கிற கேரியர் உச்சத்தில் இருக்கிற நான் வரேன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் பொழப்பு வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு ரோடுக்கு வந்துருவாங்க என்னை பார்ப்பதற்கு. அப்ப 8 கோடி மக்கள் என்ன பார்க்கறதுக்கு ரோடுக்கு வராங்கன்னு சொல்லும் போது தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிரும். இந்த மாதிரி ஒரு உத்துன்னு ஊத்தி விஜய் தான் பாருங்க, அவருக்கு அவரே பனையூர்ல முடங்கி இருக்காரு, பதுங்கி இருக்காரு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. விஜய் அவர்கள் வெளியில் வந்தால் தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு தான் கூட்டம் வரும்னு சொன்னா, ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வந்தாரே, அப்போ தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போச்சா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வேலை வெட்டியை விட்டுட்டு விஜய் அவர்கள் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்காக 8 கோடி மக்களும் விஜயை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்களா? கூட்டம் கூடிடுச்சா? டிராபிக் ஜாம் ஆயிடுச்சா? ஒட்டுமொத்த ரோடெல்லாம் முடங்கி போச்சா? இல்லைங்களே, அவர் பாட்டுக்கு வந்தாரு, அவர் பாட்டுக்கு அஞ்சலி செலுத்திட்டு போயினே இருக்காரு. இப்ப யாருங்க ஐயோ விஜய் வெளியில் வராதீங்க, ஐயோ வெளியில் வந்து மக்களை பாத்துறாதீங்க, யாருங்க விஜய் முடக்குந்து? சரி, இன்றைக்கு வந்த விஜய் அன்றைக்கு ஏன் கரூருக்கு போகல? கரூருக்கு போலீஸ் தான் போக விடலைங்க அப்படின்னு ஆத்திருந்தாங்க இல்லைங்களா? இப்ப கரூருக்கு போக விடாத போலீஸ் இப்போ நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு எப்படி விட்டாங்க? நம்ம எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா, பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, கேப்பையிலிருந்து நெய் வடிதுன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு கேன கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கேன கூட்டம் கிட்ட வேணா போய் சொல்லுங்க, உங்களை ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிஸ் ரசிக கேன கூட்டம் கிட்ட சொல்லுங்க, என்ன வேணாலும் சொன்னாலும் நம்புவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களும் நம்ப மாட்டாங்க என்ன சொன்னாலும். விஜய் சொல்றாரு, தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடு, 8 கோடி மக்களும் விஜய்க்காக வெயிட் பண்ணுகிறாங்கன்ட்டு. வெயிட் கூட பண்ணட்டும், மறுபடியும் கேட்கிறோம், இன்றைக்கு வந்த விஜயை யாருமே தடுக்கலன்னு சொல்லும் போது அன்றைக்கு கரூர்ல விஜயை பார்ப்பதற்காக கூடியிருந்த 41 பேர் இறந்து போனாங்க இல்லைங்களா? இறந்து போனவர்கள் குடும்பத்தை பார்ப்பதற்கு விஜய் ஏன் போகல? போலீஸ் தான் தடுத்தாங்கன்னு சொன்னா அன்றைக்கு தடுத்த போலீஸ் இன்றைக்கு ஏன் தடுக்கல? அவ்வளவு ஏங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு நின்னு என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. நான் உடனடியாக என்னன்னு பாக்குறேங்க. சென்னைக்கு போயிட்டு இது சம்பந்தமாக நாளைக்கே கரூருக்கு நேரா வரேன்னு சொல்றத கூட பாருங்க, போலீஸ் தான் தடுத்தாங்களா? ஐயோ பேசாதீங்கப்பா, ஒரு வார்த்தை பேசக்கூடாது, மூச்சு விடுவதாக இருந்தாலும் நீங்க சென்னை ஏர்போர்ட்ல இறங்கி தான் நீங்க மூச்சு விடணும்ட்டு போலீஸ் தான் தடுத்து வச்சிருந்தாங்களா? திரும்பி கூட பார்க்காம விஜயை நம்பி வந்த கூட்டத்துல இறந்து போனவர்களை குறித்து திரும்பி கூட பார்க்காம ஓடி ஒளிந்த விஜய் தான். இந்த விஜயும் மக்களும் வேறு இல்லை, இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி பிரிக்கவே முடியாது இருந்துக்காங்க. ஆனா பாருங்க, இதற்கு முன்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நாம அதுக்கு அப்புறம் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு ஆத்தின இதே விஷயத்தை, இதே பல்லவிய தஞ்சாவூர்ல நாளைக்கு ஏதோ நிர்வாக சந்திப்பு கூட்டம் நடைபெறுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த தஞ்சாவூர்ல இந்த வார்த்தையை பேசுவாரான்னு வெயிட் பண்ணுகிறோம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அவதாரம் எடுத்திருக்கிற விஜய் அப்படின்னு பேசுற இதே வார்த்தையை, இதே பல்லவியை, இதே பாந்திய தஞ்சாவூர்ல மைக்குக்கு முன்னாடி எடுப்பாரான்னு வெயிட் பண்ணுகிறோம். ஏன் வெயிட் பண்றோம்னா, பெத்த தாய்க்கும் கட்டிய மனைவிக்கும் பெற்றெடுத்த பெண் பிள்ளைக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாத விஜய் எப்படி மறுபடியும் இந்த விஷயம் பொதுவெளியில் வெடித்த பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு நான் தான் பாதுகாப்பாக நிப்பேன்னு எப்படி மறுபடியும் சொல்லுவார்ன்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கிறோம். தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா, தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும்ன்றதுதான் என்னுடைய குறிக்கோள். அதை அடுத்து ஒட்டுமொத்தமாகவே இன்னொரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுகிறாங்க. என்ன தெரியுங்களா? சங்கீதா அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்க போறாங்களாம். நாங்க சொல்லலங்க, தகவல் வெற்றி கழகத்தோட தலைவர்களோட ஜாம்பிஸ் கூட்டம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஜாம்பிஸ் கூட்டமே தான் பாருங்க தகவலை பரப்பினுகிறாங்க. விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்க போறாங்க. இதற்கு பின்னாடி திமுக சதி இருக்கு. திமுக தான் தூண்டி விட்டு பிரஸ் மீட் கொடுத்து விஜயை கிழிங்க, எப்படியாவது வேட்புமனு விஜய் தாக்கல் செய்வதற்குள் விஜயோட பேரை எப்படியாவது நீங்க கெடுத்து குட்டிச்சராக்கிற ஒரே ஒரு ஆயுதம் நீங்க தான்ட்டு திமுக தூண்டி விட்டதாக அந்த ஜாம்பிஸ் கூட்டம் தான் பரப்பினுக்கிறாங்க. இது எப்படி இருக்கு? மறுபடியும் சொல்றோம், 1999ஆம் ஆண்டில் காதலித்து விஜயோட ரசிகை சங்கீதா அவர்களை திருமணம் செய்து கொண்டு கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த மனைவி மீதே பாருங்க, அரசியலுக்காக மனைவியையே இயக்குவது திமுக தான் சொல்ற இந்த கேவலமான கேடுகட்ட யாருங்க அவரு? விஜய் நாங்க சொல்லலங்க, அவரே தான் சொல்லுகிறாரு. இப்பேற்பட்ட மனநலம் கொண்ட இவர் தான் தமிழ்நாட்டோட வருங்கால சிஎம். போங்க சார், போங்க. முதல்ல உங்க வீட்டுக்குள்ள உங்களை நம்பி வந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முதல்ல கத்துக்கங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை போல நடிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இந்த காணொலிக்கு நோ எண்டு. என்னப்பா மறுபடியும் பார்ட் 2வா? பார்ட் 2 இல்ல, பார்ட் 3 போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஊருக்குள்ள போயினுக்கிற விஷயம் அந்த மாதிரிங்க. சோ இந்த காணொலிக்கு நோ எண்டு. இதன் தொடர்ச்சியாக நாளைக்கு ஒரு பாகம் வெளிவரும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு சொல்ற விஜயோட ஒட்டுமொத்தமான முகத்துறையை கிழிக்கக்கூடிய அந்த பாகம்
இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கேட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, கட்டிய மனைவியை இயக்குவது கூட திமுக தான் சொல்ற அளவுக்கு உண்டான கேவலமான பாதைக்கு போன இந்த கேவலமானவர்களை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி.